வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சத்யராஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரபலமானவர். தமிழ் சினிமாவில் நிறைய படம் நடிச்சுக்கிறாங்க. 150 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. இவர் ஒரு படம் மட்டும்தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவர் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு சில படங்களை பார்க்கலாமாங்க. அந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரிக்ஷா மாமா, அமைதிப்படை, மக்கள் என் பக்கம், சின்ன தம்பி பெரிய தம்பி, வால்டர் வெற்றிவேல், என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, பங்காளி, கடலோர கவிதைகள், 24 மணி நேரம், தாய்மாமன், வில்லாதி வில்லன், நடிகன், இதெல்லாம் இவர் நடிச்சு கொடுத்த மிகப்பெரிய வெற்றி படங்கள். இதுல ஏதாவது விட்டுருந்தா நீங்க சொல்லுங்க. இது எல்லாமே இவர் ஹீரோவா நடிச்சு ஹிட்டான படங்கள். ஆனா இவர் ஹீரோ இல்லாம நடிச்சு ஹிட்டான படங்களும் இருக்கு. அந்த மாதிரி படங்களை நான் இப்ப சொல்றேன். உதாரணத்துக்கு பாகுபலி. இந்த படத்துல இவர் ஹீரோ இல்ல, ஆனா இவ கட்டப்பா கேரக்டர்ல நடிச்சு அவ்வளோ ரீச் ஆச்சு. அப்புறம் இசை, எஸ்.ஜே. சூர்யா கூட நடிச்சிருப்பாரு. அப்புறம் நண்பன், இதுல ஒரு ப்ரொஃபஸரா நடிச்சிருப்பாரு. அப்புறம் இப்ப ரீசெண்டா வெளிவந்த லவ் டுடே படத்துல ஹீரோயினுக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. அப்புறம் தலைவா, விஜய் சாருக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. அப்புறம் கனா, வருத்தப்படாத வாலிப சங்கம், மிஸ்டர் பாரத், அதுல வில்லனா நடிச்சிருப்பாரு. சென்னை எக்ஸ்பிரஸ், கடைக்குட்டி சிங்கம், பூஜை, எம்ஜிஆர் மகன், எதற்கும் துணிந்தவன், இதுல ஏதாவது மிஸ் ஆயிருந்தா நீங்க சொல்லுங்க. இப்போ இவர் டைரக்ட் பண்ண படம் எதுன்னு பார்க்கலாம் வாங்க. இவர் ஒரே படம் மட்டும்தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் 1995 ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல இவருக்கு ஜோடியா நக்மா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல இவர் 3 வேடங்கள்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படம் தமிழ் சினிமாவில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. 1995 வெளிவந்த படம் தான் வில்லாதி வில்லன். இந்த ஒரு படம் மட்டும்தான் இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் இல்ல பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இவரு அவ்வளோ ஹிட்டான படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணவே இல்லை. இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள மௌனி மீடியா சேனலை ஃபாலோ பண்ணுங்க.